வெல்கம் டு ராஜித் ஹோம் குக். மூலிகை சாறுன்னு சொல்லலாம், மூலிகை கசாயம் சொல்லலாம். அதான் எனக்கு போகிறேன். ஏன்னா சளி இருமல் ஃபீவர் இருக்கிறவங்க வந்து இந்த கசாயமாக வச்சு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை, துளசி, முடக்கத்தங்கீரை, மஞ்சள் கசலானி இலை, வெள்ளை கசலானி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை, ஓமவல்லி இலைன்னு சொல்லலாம், கற்பூரவல்லி இலைன்னு சொல்லலாம், மாயன் கீரை. இந்த தூதுவளையிலிருந்து ஆஸ்துமா, சுவாச சிரமம், அதே மாதிரி சைனஸ், மார்பு டைட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சளி பிடிச்சி அது கியூர் பண்ணும். அதே மாதிரி காச நோய், மூச்சுக்குழாய் அலர்ஜி அதையும் நீக்கும். அதே மாதிரி இதில் வந்து இருக்கக்கூடிய அலர்ஜி பண்புகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் ஆஸ்துமா நோய் வந்து கியூர் பண்ணும். அதே மாதிரி மனத்திறனை மேம்படுத்தும் இந்த தூதுவளை ஒருவரின் மன வலிமையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி மனத்திறன் மேம்படுத்தும், நினைவாற்றல் அதிகரிக்கும். அதே மாதிரி செவித்திறன், காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, காதில் இறைச்சல், காதில் வலி, சீல்வலி, இதை வந்து கியூர் பண்ண தன்மை வந்து இந்த தூதுவளை உண்டு. அதே மாதிரி தொண்டை பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய நமைச்சல், புகைச்சல் அதையும் சரி பண்ணும். ஏன்னா அந்த தூதுவளை வச்சு ஒரு பாட்டே இருக்கு நமக்கு. புற்றுநோய் செல்கள், அதே மாதிரி அதன் மூலமாக வரக்கூடிய கட்டிகள், அதையும் அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவளை உண்டு. அதே மாதிரி விடாத இருமல், தும்மல், புகைச்சல், மூக்கடைப்பு, மூக்கில் நீர்வடிதல் அதையும் கியூர் பண்ணும். தலைபாரம், சைனஸ் கியூர் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து தூய்மையாக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து. அதே மாதிரி தொண்டை பகுதியில் வந்து சில பேருக்கு வந்து டான்சில்ஸ் சொல்லுவாங்க, டான்சில்ஸ். சின்ன வயசுலேருந்து ஒரு ஐஸு கூலிங் ஐட்டம்லாம் சாப்பிடவே முடியாது எனக்கு, ஏன்னா சதை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதை கியூர் பண்ணுறது வந்து இந்த தூதுவளைக்கு உண்டு. இது தொடர்ந்து வந்து ஒரு 3 days சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம், சளி பிரச்சனை ஆகும்போது தொடர்ந்து வந்து சாப்பிடணுங்கிற மீனிங் வந்து ரெகுலர் ஃபுட் மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. சளி பிரச்சனை வரும்போது மட்டும் தான் இந்த தூதுவளை சாப்பிடணும். அதுக்கப்புறம் நிப்பாட்டிடணும். ஒரு 3 நாள் சாப்பிட்றோமோ அதுக்கப்புறம் நிப்பாட்டிடணும். ஏன்னா இது ரொம்ப காரத்தன்மை உண்டு. இது சாப்பிடும்போதே நமக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ தேன் கலந்தும் சாப்பிடணும். ஏன்னா வந்து அப்படி சாப்பிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப காரத்தன்மை, தொண்டையை அறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து சளியும் உடனே நீக்கிடும். அதே மாதிரி இது ரொம்ப ஹீட்டு, ஸோ வந்து பாடி ஹீட் அதிகமாகும், காரத்தன்மை உண்டு. ரொம்ப அதிகமாக நம்ம தொடர்ந்து 5 days 6 days சாப்பிடும்போது தொண்டை வயிற்று பகுதி புண்ணாகக்கூடிய தன்மை உண்டு. ஸோ வந்து அளவோடு சாப்பிடணும். சளி குறைஞ்சா நம்ம நிப்பாட்டிடணும். சளி ஃபீவரோ இது குறைஞ்சோன்னா இந்த தூதுலேருந்து சாப்பாடு நிப்பாட்டிடணும். ஓமவல்லின்னு சொல்லலாம், கற்பூரவல்லின்னு சொல்லலாம். இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிடலாம். இதை வந்து அப்படியே அந்த நல்லெண்ணெய் விளக்கில் இந்த இலையை காட்டி அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதியில் வைக்கும்போது அந்த மார்பு சளி அப்படியே நீக்கக்கூடிய தன்மை உண்டு சின்ன குழந்தைங்களுக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே சாப்பிட முடியாது, கொடுக்க முடியாது பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்களுக்கு. அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் வாட்டி, நல்லெண்ணெய் விளக்கு பார்த்தீங்களா, நம்ம விளக்கு பொறுத்தவரை அந்த விளக்கில் வாட்டி அது நெஞ்சு பகுதியில் வந்து அப்படி வைக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சலி கொஞ்சமாக நீங்கும். அதே மாதிரி காணாக்கடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தோல் தடிப்பு, அதே மாதிரி தோலில் வந்து நுண்கிருமிகள் தொட்டா படை, சொறி, அரிப்பு, அதுக்கு வந்து இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கியூர் பண்ணும். இலையை வந்து கசக்கி அப்படி தடவி வரலாம் அவசரத்துக்கு. இந்த மாதிரி வந்து மூலிகை சாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி மூக்கடைப்பு, மூக்கில் நீர்வடிதல், சைனஸ், தொண்டைக்கட்டு, வறட்டு இருமல், சளி, சுவாச பிரச்சனையை கியூர் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மார்பு சளி இருக்கும் பார்த்தீங்களா, அடிக்கடி மூச்சுட முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து உதவும் இந்த கற்பூரவல்லின்னு சொல்கிற ஓமவல்லி. ஒவ்வாமை, அதாவது மழை குளிர்காலங்களில் வரும் பார்த்தீங்களா, திடீர்னு காய்ச்சல் வரும், திடீர்னு மழை பெய்யும் போது மழையில் நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அலர்ஜி தன்மை வந்து அதனால் வரக்கூடிய சளி, இருமல், தொடர் தும்மல், எப்போ பார்த்தாலும் தும்மிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு மழையில் நினைச்சிட்டாலோ அல்லது வந்து குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டாலோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஓமவல்லி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்துமா, தலைபாரம், தொடர் தும்மல் அதை நீக்கி கொடுத்தன்மை இந்த ஓமவல்லி உண்டு. அதையும் இந்த கசாயத்தில் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த ஓமவல்லி வந்து சிறுநீரல் வந்து உப்பு படிவு தடுத்து அப்படியே கரைச்சி வெளியேற்றிடும். கிருமி நாசினி, பூச்சிகளையும் வந்து இதில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி தன்மை வந்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய கொப்பளங்களையும் நீக்கும். மலேரியா, விஷக்காய்ச்சல், தொண்டை புண், காது மந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தன்மையை நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வந்து ஓமவல்லி உண்டு. இந்த துளசியில் வந்து குடல், வாய், வயிறு தொடர்பான பிரச்சனை வந்து கியூர் பண்ணும். அதே மாதிரி அது வந்து துளசி வந்து இந்த மாதிரி மூலிச்சத்தை சாப்பிட்டு வரும்போது வாழ்நாள் ஃபுல்லும் நமக்கு வந்து இந்த குடல், வாய், வயிறு தொடர்பான பிரச்சனை வராது. வாய்னா வாயில் துர்நாற்றம், வாய்ப்புண்,
பல்வலி இந்த மாதிரி பிரச்சனை வராது. உடம்புலையும் வியர்வை நாட்டம் வராது. சில பேருக்கு வந்து ரொம்ப கெட்ட ஸ்மெல் வந்துட்டு வியர்வை நாட்டம் வரும். அதுவும் க்யூர் பண்ணும் இந்த துளசி இலை. அதே மாதிரி தோலில் படை சொறி நீக்கும். தோலிலையும் தடைட்டு வரலாம். மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல், சளி, தொண்டை நோய் இதெல்லாம் க்யூர் பண்ணும். அதே மாதிரி நரம்பை வந்து உரமாகும். அப்படி ஞாபக சக்தியை பெருக்கும். அதே மாதிரி துளசியை வந்து துளசி மாலையை வந்து அனுப்பிச்சு வரும்போது துளசி மணி மாலைன்னு சொல்லுவாங்க. அப்படி அனுப்பிச்சு வரும்போது இருக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய மின் அதிர்வுகள் வந்து உடம்புல இருக்கிற பல்வேறு நோயை குணப்படுத்தும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேன் கலந்து கொடுத்து வரலாம். முடக்கத்தாங்கீரை முடக்கருத்தான்னு சொல்லுவாங்க. வாதத்தை நீக்கும், முடக்குவாதத்தை நீக்கும். பேர்ல வந்து முடக்கருத்தான் இருக்கு. இந்த முடக்கருத்தான் மூலம், கரப்பான், கிரந்தி சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் பாதவாதம் இதை க்யூர் பண்ணும். அதே மாதிரி தோல் நோய் வந்து க்யூர் பண்ணும். சொறி சிரங்கு நீக்கும். காது வலி க்யூர் பண்ணும் இந்த முடக்கருத்தான் கீரை. அதே மாதிரி குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து இதை வந்து முடக்கத்தான் கீரை வந்து சூப்பாவோ இப்படியே செஞ்சு சாப்பாட்டில் கொடுத்துட்டு வரும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தானுக்கு உண்டு. ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து மனசில் வச்சுக்கணும். திடீர்னு நம்மளுக்கு கை கால் வலிக்கும். அதே மாதிரி கால் வந்து அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம வந்து தோசை மாவில் வந்து அரைச்சி சாப்பிடலாம். அப்படி மூலிகை கசாயமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். தனிப்பட்ட முறையிலையும் செஞ்சு வரலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம சாப்பிடலாம் முடக்கத்தான் கீரையை. கை கால் வலி வந்தாலோ, இடுப்பு வலி வருதா, எலும்புலாம் ஜாயினாக வலிக்குதா, அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் வந்து இந்த முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம தொடர்ந்து வந்து சாப்பிட வேண்டாம். தொடர்ந்துனா வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கை கால் வலி இருக்கா, 2 நாள் சாப்பிட்டு அதோட நிப்பாட்டிடணும். ரெகுலர் ஃபுட்டில் வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது இந்த கால்சியம் கண்டது அதிகமாக இருக்குது. இது தூதுவளை, துளசி, நம்ம இந்த மூலிகை ஐட்டம் எல்லாமே நமக்கு வந்து உடம்பு சரியாக வரைக்கும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிப்பாட்டிடணும். ஏன்னா வந்து எதுவும் வந்து மருந்தாக இருந்தாலும் வந்து மருந்து தான் சாப்பிடணும். சாப்பாடுமா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த முடக்கத்தான் கீரைக்கு வந்து மூட்டு வலி, வாதம் குறைஞ்சி மூட்டு வலியை க்யூர் பண்ணும். அதே மாதிரி தலைவலியும் க்யூர் பண்ணும். மஞ்சள் கசலானி கீரை. இந்த மஞ்சள் கசலானி கீரை வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவு பெறும். அதே மாதிரி உடல் சூடு குறையும். சளியை வந்து நல்லா வந்து அப்படியே உடம்புல வந்து அப்படியே வெளியேற்றும். கர்ப்பப்பை இறக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இறக்கத்துக்கு வந்து க்யூர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சள் கசலானிக்கு உண்டு. மஞ்சள் கசலானி வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்காது. சில சீசனில் நல்லா வந்து கிடைக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் வளர்த்து வச்சுக்கணும். முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. சளி பிரச்சனையும் நீக்கும். முருங்கைக்கீரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண் பார்வைக்கு நல்லது. மாயன்கீரை. இந்த மாயன்கீரை வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப கிடைக்கும். தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கீரை வந்து நட்டு வச்சு வளர்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்குது. இந்த மாயன்கீரை வந்து சர்க்கரையை குறைக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப உண்டு. திடீர்னு சுகர் லெவலில் அதிகரித்து தலை சுற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணுறது வந்து இந்த மாயன்கீரைக்கு உண்டு. அதே மாதிரி பல்வேறு வகையான விஷக்காய்ச்சல் அதை க்யூர் பண்ணுறது தன்மை வந்து இந்த மாயன்கீரைக்கு உண்டு. எப்பேற்பட்ட காய்ச்சல் வந்தாலும் இந்த மாயன்கீரை சாப்பிடும்போது ஃபீவர் வந்து கொஞ்சமாக குறைஞ்சி உடனே ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மாயன்கீரைக்கு உண்டு. இது கேரளாவில் வந்து எங்கே பார்த்தா அந்த மாயன்கீரை இருக்கும். இதை வந்து பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி மூலிகை கசாயமாக செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாயன்கீரையை வந்து சேர்த்து வரலாம். ஏன்னா இது வந்து காய்ச்சலுக்கு எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலையும் க்யூர் பண்ணும். அதே மாதிரி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர் பிரச்சனை உள்ளவங்க, ரத்தத்தில் இருக்க சர்க்கரை எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறது வந்து இந்த மாயன்கீரைக்கு உண்டு. ஃபஸ்ட்டு ஓமவல்லி இலை, துளசி, தூதுவளை, மாயன்கீரை, முடக்கத்தான் கீரை, முடக்கருத்தான்னு சொல்லலாம், முடக்கத்தான்னு சொல்லலாம், முருங்கைக்கீரை, இது கூட கீழாநெல்லி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கசலாங்கண்ணி, கீழாநெல்லி, வெள்ளை கசலாங்கண்ணி இதெல்லாம் இது கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இது சுத்தமாக ஒரு 3 டைம் வாஷ் பண்ணணும். ஏன்னா மண் நிறையா இருக்கும், தூசி நிறையா இருக்கும். சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும்.
நல்லா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இந்த மூலிகையெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல், கைகால் வலி, எப்படிப்பட்ட காய்ச்சலையும் கீப் பண்ணும். உடனே சடனாக வந்து கேட்கும். ஒரு 1/2 hourல கேட்டுரும் நம்மளுக்கு. உடனே நம்ம வீட்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும் போது, மூலிகை செடி வளர்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ். உடனே வந்து இங்கிலீஷ் டேப்லெட் அதை தேடி போக தேவையில்லை, மருந்து மாத்திரை தேடி போக தேவையில்லை. வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த கெமிக்கலும் கலக்கிற பார்த்தீங்களா? இனிப்புக்காக இது வந்து நாட்டு சக்கரை மட்டும் சேர்க்க போகிறோம், மற்றபடி வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மூலிகை ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ள சரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கப்படுத்திடணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டர் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷமாக வேகணும். ரொம்ப நல்லா வேகும். மிக்ஸி நல்லா மையம் அரைக்க முடியும். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறிடுச்சு. மிக்ஸியில் மையம் அரைச்சிக்கலாம். இந்த வேகத்தை தண்ணியும் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மிக்ஸியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டர்லேயும் வேக வச்ச தண்ணியிலையும் நமக்கு சத்துக்கள் இருக்கும். தேவையான அரைச்சிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச உடனே. ஏன்னா நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி தேவைப்படாது பார்த்தீங்களா? அதனால் நல்லா மையம் அரைச்சாச்சு. இந்த வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஸ்வீட் நமக்கு தேவை தவிர போடுவோம். ரொம்ப காரத்தன்மை வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தூதுவளை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை வந்து கரையட்டும். தேன் வேணுங்க தேன் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை போடுறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வர இஷ்டம் தான். இது நம்ம வந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தான் குடிக்கணும். இல்லைன்னா வந்து தொண்டை வந்து கரகன அறுக்கிற மாதிரி இருக்கும் தூதுவளை இருக்கனால. பெரியவங்களுக்கு 1 கிளாஸ் குடித்தா போதும். இந்த அளவுக்கு ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த அளவு கொடுக்கலாம். நம்ம தூதுவளை கம்மி தான் சேர்த்துருக்கோம். அது வந்து பிரச்சனை கிடையாது. மற்றபடி எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கக்கூடிய ஐட்டங்களாம். தூதுவளை மட்டும் தான் கொஞ்சம் காரத்தன்மை அதிகம். ஸோ இந்த மாதிரி இனிப்பு சேர்த்துருக்கோம். அதுக்காக மட்டும்தான். ஏன்னா அதுதான் வந்து தொண்டை அப்படியே கரகன அறுக்கிற மாதிரி இருக்கும். காரத்தன்மை உடையது தூதுவளை. அதை தான் வந்து நாட்டு சக்கரை இல்லை தேன் சேர்த்துக்கணுங்கிறது. இந்த முடக்கத்தங்கை முருங்கைக்கெல்லாம் கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையது தான். மற்றபடி வந்து அது வந்து தொண்டையை கரகன அறுக்கிற மாதிரி இருக்காது. தூதுவளை மட்டும் தான் ரொம்ப காரத்தன்மை. அதுதான் வந்து அளவோடு சேர்க்கணும். வந்து நமக்கு வந்து சளியோ இருமலோ காய்ச்சலோ வந்து சரியானோன்னா நிப்பாட்டிடணும் இந்த தூதுவளைலாம் சேர்க்கறத. ஏன்னா அது ரொம்ப சூடு. ரொம்ப அதிகமாக சேர்த்தா வயிற்ற புண்ணாக்கிடும். இந்த தூதுவளை வந்து நம்ம சேர்க்கறது வந்து தூதுவளை மட்டும் சில குழந்தைங்களுக்கு வந்து 6 வயசுக்கு முன்னாடி வந்து சளி பிடிச்சிக்கிட்டு கருக்கு நெஞ்சுக்குள்ள வந்து இழுப்புத்தன்மை இருக்கும். இழுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னதான் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தா சரியாகவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து 6 வயசுக்கு முன்னாடியே வந்து அதை க்யூர் பண்ணிடணும். ஏன்னா அது க்யூர் பண்ணிடலாம். 6 வயசுக்கு மேலே வர்ற அந்த இழப்பு வந்து போகாது.
சில குழந்தைங்களுக்கு 6 வயசுக்கு முன்னாடியே வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த தூதுவளையை வந்து என்ன செய்யணும், லைட்டாக வந்து சாறு எடுத்து கைனாலே கசக்கி சாறு எடுத்து ஒரு சங்கில் ஊற்றி ஒரு ரெண்டு எப்படி சொல்ல பில்லர் வச்சு கொடுத்தோன்னா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளதை வந்து கொஞ்சம் தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைங்களுக்கு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த தூதுவளை இதை அப்படி கொடுக்கும்போது அந்த இழப்பு வந்து போயிடும். அந்த 6 வயசு மேலே இழப்பு போயிடுச்சுன்னா அப்புறம் ஃபியூச்சர் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து இழப்பே வராது. நம்ம அதை கவனிக்காமல் வந்து இங்கிலீஷ் மெடிசனே கொடுத்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், 6 வயசு மேலே வரைக்கும் அந்த இழப்பு நீடிச்சுன்னா அது லைஃப் லாங் அவங்க இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 6 வயசுக்கு முன்னாடி வர இழப்பு க்யூர் பண்ணிடலாம். 6 வயசுக்கு மேலே வந்து வீசிங் இந்த மாதிரி உள்ளது வந்து க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அது வந்து இந்த மாதிரி தூதுவளை வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். தூதுவளை மட்டும் அந்த அளவுக்கு வந்து இழப்பு ஆஸ்துமா வீசிங் இதை 3ஐயும் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவளைக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. ஆனால் அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். 1 to 6, 1.5 வயசு to 6 அப்படி கணக்கு பண்ணிக்கணும். 6 வயசு வரைக்கும் அப்படி ரெடி ஆயிடுச்சு. துளசி, ஓமவல்லி, முடக்கத்தான், மஞ்சக்கசலாங்கண்ணி, முருங்கை இலை, ஓமவல்லி, தூதுவளை, மாயக்கீரைங்கிற எல்லா மூலிகையும் சேர்ந்த மூலிகை சாருங்கிற மூலிகை கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இழப்பு, இருமல், ஓயாத தும்மல், வறட்டு இருமல், அலர்ஜி, மழை குளிர்காலம் வரக்கூடிய காய்ச்சல், எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் க்யூர் பண்ணும் இந்த மாயன்கீரை, அதுவும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி சுகரையும் க்யூர் பண்ணும், தலை சுத்தரை க்யூர் பண்ணும் இந்த மாயன்கீரை, அதுவும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் க்யூர் பண்ணும் இந்த தூதுவளை. காதில் இறைச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது செவித்திறன் மேம்படும். அதே மாதிரி மனநிலையை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய துளசியும் சேர்ந்துருக்கு. தூதுவளை, துளசி, மஞ்சக்கசலாங்கண்ணி, முடக்கத்தாங்கீரை, மாயன்கீரை எல்லாம் சேர்ந்த மூலிகை சாருங்கிற மூலிகை கசாயம் ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தேன் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நாட்டு சக்கரை வேணுங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், தேன் வேணும் வரைக்கும் தேன் சேர்த்துக்கலாம். சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம். ஏன்னா தூதுவளை காரத்தன்மை உடையது, அளவுக்குமே சாப்பிட வேண்டாம். நமக்கு இருமல், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுட்டு ஒரு 3 days சாப்பிட்டுட்டு நமக்கு எல்லாமே கிளியர் ஆனோடனே நம்ம நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் எப்போ சளி பிடிக்கும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவை தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். தொடர்ந்து ஃபுட் மாதிரி நம்ம ரெகுலர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி கசாயமாக குடிக்க நினைக்கிறாங்க. தூதுவளையை வந்து துவையில அரைச்சி கூட சாப்பிடலாம். அதே மாதிரி இதில் ஓமவல்லியும் சேர்ந்துருக்கு. சின்ன குழந்தைங்க நல்லது, 10 வயசு குழந்தைங்க மேலே உள்ளவங்க யாருனா குடிக்கலாம். அவங்களுக்கு வந்து இதில் ஒரு 1/2 glass குடித்தா போதும். அதே மாதிரி இந்த தூதுவளை வந்து விடாத இருமல், தும்மல், புகைச்சல், அதே மாதிரி செவித்திறன், காதில் இறைச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் காது வலி இதையும் க்யூர் பண்ணக்கூடியது இந்த தூதுவளை இலை, அதுவும் இதில் சேர்ந்துருக்கு. ஆற்றல் அதிகரிக்கும், செவித்திறன் மேம்படும், மனத்திறன் மேம்படும், மனதும் நல்ல வலிமையாக இருக்கும். அது மாதிரி டென்ஷன் ஆகி பயப்படுற மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இதை சாப்பிடும்போது மனம் வலிமையாகும். இதில் சேர்த்துக்கக்கூடிய ஓமவல்லி மூக்கடைப்பு, மூக்கில் நீர் விடுதல், சைனஸ் அதுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூதுவளை வந்து டான்சில் சொல்லுவாங்க, அந்த தொண்டை சதவளத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ண கூட அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறது கூட க்யூர் ஆகும் இந்த தூதுவளை. அந்த அளவுக்கு அதை க்யூர் பண்ணும். அந்த சதை வளர்ச்சியை வந்து அப்படியே வந்து நிறுத்தி வைக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து டான்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஐஸ் சேர்க்கக்கூடாது, கூலிங் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இது க்யூர் பண்ணக்கூடியது இந்த தூதுவளை, அதுவும் இதில் சேர்ந்துருக்கு. சேர்க்கக்கூடிய வந்து ஓமவல்லி வந்து காணாக்கடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நமக்கு என்ன கடிச்சுன்னு தெரியாது, அப்போ வந்து தோல் தடிச்சிருக்கும். அது அப்போ வந்து தேய்க்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து கசாயமாக செஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி மூச்சுட முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவும் இந்த ஓமவல்லி. ஆஸ்துமா, காஸ்து நோய் இதையும் க்யூர் பண்ணும். எப்போ பார்த்தாலும் தும்மும் பார்த்தீங்களா, தூங்கிச்சுன்னா தும்மல் இந்த மாதிரி உள்ளதும் க்யூர் பண்ணும் இந்த ஓமவல்லி. இதில் சேர்த்துக்கூடிய துளசி வந்து மன இறுக்கம், அதே மாதிரி நரம்பு கோளாறு அதையும் க்யூர் பண்ணும். ஞாபக சக்தியின்மையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நல்ல நினைவு திறனை கொண்டு வரும். அதே மாதிரி ஆஸ்துமா, இருமல், சளி, தொண்டை நோய் க்யூர் ஆகும். குழந்தைங்களுக்கும் வந்து துளசியை கொடுக்கலாம். தனிப்பட்ட முறையில் துளசியை கொடுக்கலாம். இப்படி கொடுக்காம துளசியை வந்து தனிப்பட்ட முறையிலே கொடுக்கலாம். கொஞ்சமாக கசக்கி சாறு எடுத்து தேன் கலந்து கொடுக்கலாம். நரம்புகளை உரமாக்கும் இந்த இதில் செய்யக்கூடிய துளசி. அதே மாதிரி ஞாபக சக்தியும் அதிகமாக்கும். இதில் சேர்த்துக்கூடிய முடக்கத்தான் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குழந்தை பெற்றவங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கூடிய நச்சுக்கள், அதோட கழிவுகளை வந்து தேவையற்ற கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தான் கீரை கொண்டு. ஸோ வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த முடக்கத்தான் சாறு கொடுக்கலாம்.
இதை சேர்த்துக்கூடிய மாயன் கீரைங்கிறது கேரளா சைடு கிடைக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் இப்போ அங்கங்கே வந்து இந்த மாயன் கீரை கிடைக்குது. அந்த கீரை வந்து எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலையும் வந்து க்யூர் பண்ணும். மலேரியா ஜுரம் அந்த மாதிரி உள்ளதும் க்யூர் பண்ணும். சுகரையும் வந்து நார்மலாக்கும் இந்த மாயன் கீரை. ஸோ அந்த எல்லாமே சேர்ந்த இந்த மூலிகை கஷாயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செடியெலாம் வளர்த்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம வந்து மாத்திரை மருந்து தேடி போக தேவையில்லை. அவசரத்துக்கு வீட்டிலே நம்ம செஞ்சு குடிக்கலாம். 2 டேஸில் பக்காவாக கிளியர் ஆகிரும். நாளாக எனக்கு சளி இருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இதை தான் வந்து இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு குடிப்பேன். வீட்டில் எப்பவுமே இந்த செடியெலாம் இருக்கணும். தூதுவளை இருக்கணும், ஓமவல்லி இருக்கணும், மஞ்சள் கசலாங்கண்ணி இருக்கணும், வெள்ளை கசலாங்கண்ணி இருக்கணும், கீழநெல்லி இருக்கணும், இந்த மாயன் கீரை இருக்கணும். இந்த மாதிரி எல்லா வகை செடியும் நம்ம வந்து வளர்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு உபயோகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய காய்ச்சல், கோல்டு, திடீர்னு வந்து என்ன வந்து மழை சீசன் அந்த குளிர்காலத்தில் எப்போனாலும் வந்து அதோட ஒவ்வாமை தன்மையினால நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், கோல்டு ப்ராப்ளம் வரும். அதையும் க்யூர் பண்ணும் இந்த எல்லாமே சேர்ந்து இந்த மூலிகை கஷாயம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்ளை பண்ணுற மாதிரிங்க. நான் செஞ்சுக்கிற அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜேத் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போட்டுருக்கேன் பாருங்கள்.